சென்னை வானகரத்தில் ஜானகி நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்த எடப்பாடி பழனிசாமி ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களை கௌரவித்து வருகிறார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கௌரவிக்கப்படுகிறார்கள்? விவரங்கள். ஜானகி அம்மையாருடைய இந்த நூற்றாண்டு விழாவானது தற்போது வானகரத்தில் நடைபெற்று வருகிறது. விழாவின் தொடக்கமாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர மேடையில் ஏற எம்ஜிஆர், ஜானகி, அதே போல ஜெயலலிதா ஆகியோர்கள் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்னராக ஜானகி அம்மையாருடைய முழு உருவ படம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை திறந்து வைத்த பிறகு அந்த படத்துடன் சேர்த்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் நிர்வாகிகளோடு. அதன் பின்னராக விழா மலர், ஜானகி அம்மாவை பற்றியான விழா மலரானது, நூற்றாண்டு விழா மலரானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மலரை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சிறப்பித்து வருகிறார். அதோடு ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் கௌரவித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வானகரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்து வருகிறார். ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவானது சென்னை வானகரத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜானகி எம்ஜிஆருடன் பயணித்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் கௌரவித்து வருகிறார். நேரலை காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அவர்களுடன் பயணித்தவர்களை இந்த நிகழ்ச்சியில் மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்து பரிசீலித்து வருகிறார், விருந்தளித்து வருகிறார். அதனை நாம் நேரலை காட்சிகளாக பார்க்கிறோம். சுபாஷ், இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஜானகி. சில நாட்களே இருந்தாலும் செய்திருக்கக்கூடியவர். இன்று அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் இடமே கொடுக்கப்பட்ட இடம்தான் அந்த இடம். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா என்ற அதிமுக 1988ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு பிரிந்து அப்பொழுது சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜெயலலிதா பெரும்பான்மையான வெற்றியை பெற அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக அவரே முன்னெடுத்து ஜெயலலிதா தான் அரசியல் வாரிசு என்பதை உறுதிப்பட தெரிவித்து அவருடன் கைகோர்த்தது. அதனுடைய புகைப்படங்கள் எல்லாமே ஜானகி அம்மையாருடைய புகைப்படங்கள் முதல் நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது. அந்த புகைப்படத்தை கண்காட்சி திறந்து வைத்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா மேடைக்கு வந்தார். விழா மேடையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர், ஜானகி மற்றும் ஜெயலலிதா உருவத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னராக ஜானகி அம்மையாருடைய முழு உருவ படமானது வரையப்பட்டு அந்த படத்தை திறந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அலுவலகத்தில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் படங்கள் மட்டுமே இருந்தது. இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படம் அதிமுக அலுவலகத்தில் வைக்கப்பட இருக்கிறது. அதன் பின்னராக அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சரான ஜானகி அம்மையார் திரைப்படத்துறையில் இருந்ததால் அவருடன் பயணித்த நடிகை ராஜஸ்ரீ, வெண்ணிராடை நிர்மலா, அதே போல குமாரி சச்சு ஆகியோர் எல்லாம் இவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யும் விதமாக அவர்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி இந்த நூற்றாண்டு விழா கேடயமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னராக இந்த லட்சணை என்று சொல்லக்கூடிய இந்த நூற்றாண்டுக்கான லட்சணையையும் இங்கே இடம்பெற்றிருக்கிறதை பார்த்திருக்க முடியாது. அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அனைவருமே இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அதிமுக பொதுச் செயலாளரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கவியரங்கம், பட்டிமன்றம், அதே போல
இசை கச்சேரி என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நூல் அதாவது இந்த நூற்றாண்டு நூல் வந்து இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நூற்றாண்டு மலரானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது எம்ஜிஆரின் குடும்பம் பெற்றிருக்கிறது. அதன் பின்னராக மாலை 5 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நூற்றாண்டு விழாவில் சிறப்பு உரையாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கூறவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா ஒரு முக்கியமான விழாவாக அதிமுக கருதி இன்றைய தினத்தில் நாள் முழுவதுமாக அந்த நூற்றாண்டு விழாவை அதிமுக கொண்டாடுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.